தாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குமார்குரு. நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, ஒரே ஒரு ஒற்றை நபர் தான். அது வேறு யாரும் இல்லை, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய மாமா திரு சக்திவேல் தான். ஏன் சொல்கிறேன்னா, கரெக்டாக காலேஜ் முடிக்கிற 2021 என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 மாதம் வீட்லேயே, கொரோனா டைம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வீட்டிலே இருக்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அடுத்து மேலே படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமான்ற ஐடியாவில் இருக்கேன் நான். மாமா கேட்குறாங்க, என்னடா பண்ண போகிற? தெரியல மாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இருக்கேன். கரெக்டாக குரூப் 2 எக்ஸாம் வருது. மாமா சொல்கிறாங்க, நீ வேணா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறியா, உனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்யூச்சர் நல்லா செக்யூர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி மாமா, நான் படிக்கிறேன்னு சொல்கிறேன். படித்த உடனே அவங்க தான் விசாரிச்சாங்க, சுரேஷ் அகாடமி நல்லா இருக்குது, நீ அங்கே ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு வந்து சேர்த்தது மாமா தான். கரெக்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிக்கிறேன். படித்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயாச்சு. மெயின்ஸ் எழுதிட்டுருக்கேன். மெயின்ஸு நான் எதிர்பார்த்த அளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நான் செலக்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் திரும்ப போயிட்டேன் வீட்டுக்கு. மாமா, எனக்கு இது செட் ஆகலை, என்னால் அது முடியல, எனக்கு டிஎன்பிஎஸ்சி பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டேன். பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ பேசாமல் வேலைக்கு போ, இது செட் ஆகலைல்ல. அம்மாவும் அதுதான் சொன்னாங்க. மாமாட்ட நான் சொன்னேன், மாமா நான் பேங்கிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் பேங்கிங் போனால் கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு இருக்குது. மாமா தான் வீட்டில் பேசினாங்க. ஃபைனான்ஷியலாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி மாமா தான் என்னை கொண்டு வந்தது. திரும்ப 2023 மே ஆரம்பிக்கிறேன் பேங்க் எக்ஸாமுக்கு. திரும்ப அப்போ ஆரம்பித்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி, திரும்ப மாமா சப்போர்ட் பண்ணதுனால திரும்ப ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை. திரும்ப அப்புறம் படிக்க இம்ப்ரூவ் ஆக ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுது, மெயின்ஸ் கிளியர் ஆகுது. வீட்டில் அப்படியே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் படிப்பேன், வேலைக்கு போகணும்ல, தங்கச்சி இருக்கா, என்ன பண்ண போகிறேன்னு. சரி, படித்தே ஆகணும், கிளியர் பண்ணி ஆகணும்னு ஒரு நிர்பந்தத்தில் 2024 டிசம்பர் வந்தாச்சு. நீ இந்த டிசம்பருக்குள்ளே என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தனா என்ன 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே கிளியர் பண்ணிடுவேன் நான் சொல்கிறேன். ஆர்ஆர்பி பிஓ எழுதியாச்சு. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. பார்த்தா கிடச்சிருன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் எனக்கு. அன்றைக்கி அது பேரிடி. ஜனவரி 1 ஆர்ஆர்பி பிஓவும் போச்சு, கிளர்க்கும் போச்சு. ரொம்ப மன வருத்தம் ஆகிட்டேன். நியூ இயர் ஃபஸ்ட்டு டே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க, ரொம்ப மன வருத்தம். 2 ரிசல்ட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்கிறேன், 2மே போயிடுச்சு மாமா, கிடைக்கல. அம்மா இருந்துட்டு, சரி நீ வேலைக்கு போய், இல்லை நம்ம பிஸ்னஸ் இருக்குது, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் விருப்பமே இல்லை. என்னடா இவ்வளோ தூரம் படிச்சிட்டோம், கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம், கடைசியில் வேலைக்கு போக சொல்கிறாங்க, நம்ம படித்த படிப்புக்கு பிஸ்னஸ் பார்க்க சொல்கிறாங்க, அதுவும் சரி இருக்காது. இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மாமாட்ட சொன்னேன், மாமா இன்னொரு 6 மாதம் சப்போர்ட் பண்ணுங்கள், படித்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். மாமா தான் ஹெல்ப் பண்ணாங்க நான் இவ்வளோ தூரம் வர்றதுக்கு. திரும்ப அப்புறம் எஸ்பிஐபிஓ இன்டர்வியூ வரைக்கும் கூட வந்தது மாமா தான். இவ்வளோ தூரம் நான் நிற்கிறேன்னா அந்த ஒற்றை நம்பர் தான் காரணம். வீட்டில் கூட நீ வேலைக்கு போய் இது செட் ஆகாதுன்னு தான் சொன்னேனே தவிர, கூட நின்று மாமா தான் இவ்வளோ தூரம் கூட்டு வந்தது. அவரை கூட்டு வரணும்னு நினச்சேன், தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால் அவர் வர முடியல. அது ஒரு சின்ன வருத்தம். அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சொல்லியே ஆகணும். ஹரீஷ், பரத் அண்ட் பூபதி. ஒவ்வொரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கூப்பிடுவேன். எக்ஸாம் எழுதி முடிச்சு சென்ட்ரல் கிளம்போதே கூப்பிடுவேன். டே இவ்வளோ கொஸ்டின் எழுதியிருக்கேன்டா, அட்டன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மார்க் வரும், கன்ஃபார்ம் நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு கூப்பிடுவேன். அதே மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட் வரும்போதும் கூப்பிட்டுருவேன். இல்லை ரிசல்ட் வந்து அவனே கூப்பிட்டுருவானுங்க. இதில் என்ன ஒரு ஐரணினா, எஸ்பிஐபிஓ ரிசல்ட் வருது, எனக்கு பார்க்க தைரியம் இல்லை. கரெக்டாக நான் டிரைவிங்கில் இருக்கேன், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், டே ரிசல்ட் வந்துருச்சானோனையும், எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லைடா எஸ்பிஐபிஓ வந்துருச்சு, எழுதி 15 நாள் உள்ள அப்படி எப்படா வந்ததுன்னு கேட்டேன். சரி நான் டிரைவிங்கில் இருக்கேன், நீ பாடுறா அப்படின்னா. நான் பாடுறா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரிசல்ட் பார்த்து சொன்னது என் ஃப்ரெண்டு தான். நான் ஜெயித்ததை விட அவன் ஜெயித்த மாதிரி அவன் கொண்டாடினான். அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தான் ஜெயிக்கணுன்றதை விட தன்னை நம்பி இருக்கவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கிடைக்கிறது அரிது. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேர் நிறையா சொல்லணும்னு ஆசை தான், நேரம் கருதி நான் உதவின எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி படிக்கும்போது சில தடுமாற்றங்கள் வரும், டிப்ரெஷனாக இருக்கும், வீட்டிலலாம் பேசுவாங்க, திட்டுவாங்க, வெளியே போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது, எங்கே போனாலும் என்னப்பா வேலை செய்கிற, என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நானும் ஃபேஸ் பண்ணியிருப்பேன், நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கடந்து தான் வரணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் ஒரு சின்ன கதை படித்தேன். அந்த கதை தான் என்னை வந்து ஊக்கம் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. அந்த கதையை உங்களுக்காக சொல்கிறேன். ஒரு 21 வயசு பையன், அவன் என்ன பண்ணுறான், ஒரு பாலைவனத்தை தொலைஞ்சு போயிடுறான். அந்த வெயிலில் தண்ணி தேடி அலையன்னு அலையிறான். தண்ணி சுத்தமாக கிடைக்கல. பார்க்குறான், தூரத்தில் பார்க்குறான், தண்ணி இருக்க மாதிரியே தெரியுது. கிட்ட போகிறான், பார்த்தா தண்ணி இல்லை. காணல் நீர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. திரும்ப அதே மாதிரி தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. கிட்ட போனால் தண்ணி இல்லை.
அதே மாதிரி நடந்து நடந்து இருக்கிற எனர்ஜி பூரா லாஸ் ஆயிடுது. வேர்வை ஊற்றுது. அப்படியே தண்ணி கிடச்சிடாதா உயிர் பிழைச்சிட மாட்டோமான்னு அந்த பையனுக்கு ஒரே ஆசை. திரும்ப நடக்கிறான். தூரமாக பார்த்தா ஒரு குடில், ஒரு டென்ட்டு. அங்கே போய் பார்க்குறான். சரி அதுவும் பொய்யாத்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். கிட்ட போனால் உண்மையாமே ஒரு குடில் இருக்குது. அந்த குடில் பார்த்துட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் வெயில் கொஞ்சம் உட்காரலான்னு போகிறான். உள்ளே ஒரு ஹேண்ட் பம்ப், அதாவது கையடி பம்ப் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பார்த்துருப்பீங்க ஹேண்ட் பம்ப், அது இருக்குது. பார்த்த உடனே அந்த பையனுக்கு ஒரே ஆசை, அப்பா தண்ணி கிடச்சிச்சுரா, தப்பிச்சோம், உயிர் பழச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆர்வத்தில் அந்த பம்பை போட்டு அடிக்கிறான். வெறும் காற்று தான் வருது, சுத்தமாக தண்ணி வரல. இருந்த மொத்த எனர்ஜி லாஸ். அப்படியே ஓரமாக உட்காடுறான் அந்த டென்ட்டில். ஓரமாக உட்காந்தவன் டென்ட்டோட முனையில் ஒரு பென், ஒரு பேப்பர், அந்த பேப்பருக்கு மேலே ஒரு சின்ன பாட்டில். அந்த பாட்டில் எடுத்துகிட்டு அந்த பேப்பரை படிக்கிறான். யூஸ் திஸ் வாட்டர் டு ஆக்டிவேட் த பம்ப் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ அவனுக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று கிடைச்ச தண்ணியை குடிச்சிடலாம், இல்லை அந்த தண்ணியை இந்த பம்பில் ஊற்றி நிறையா தண்ணி கொண்டு வரலாம். யோசிக்கிறான், இந்த தண்ணி கண்டிப்பாக நமக்கு பத்தாது, அதிகமான தண்ணி இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். என்ன பண்ணுறான், யோசிச்சுட்டு சரி இதையும் இந்த பம்புக்குள்ளேயே ஊற்றலான்னு பம்புக்குள்ளே ஊற்றிடுறான் அந்த தண்ணியை. சின்ன பாட்டில் வித்துச்சோடு தண்ணியை அந்த பம்புக்குள்ளே ஊற்றிட்டு மறுபடியும் பம்ப் பண்ணுறான். காற்று தான் வருது, தண்ணி வரல. ஒரே பயம், ஆஹா இருந்த தண்ணியை வீண் பண்ணிட்டோமோ, தண்ணி கிடைக்காதோ, உயிர் பழிக்க முடியாதோன்னு. திரும்ப முயற்சி பண்ணுறான். 2 டைம் முயற்சி பண்ணுறான். 3ஆவது டைம் முயற்சி பண்ணுறான். தண்ணி கலகலன்னு கொஞ்சம் சவுண்டு கேட்குது. ஒரே சந்தோஷம், தண்ணி கிடைக்க போகுதுன்னு. ஃபுல்லாக பம்ப் பண்ணுறா. தண்ணி நிறையா வந்துடுது. தண்ணி வந்தோடனே கழுத்து வரைக்கும் குடிக்கிறான். கேட்டிருப்பீங்கள்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, போதும் இதுக்கு மேலே தண்ணி உடம்புக்கு தேவையில்லைன்ற அளவு கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு ஓரமாக அப்படியே உட்காடுறான் அந்த டென்ட்டில். அந்த பேப்பர் சொன்னல, அந்த பேப்பரை பின்னாடி திருப்புறான். அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, டோன்ட் ஃபர்கெட் டு ரீஃபில் ஆஃப்டர் யூஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த பேப்பர் கீழே எழுதுறான், பிலீவ் மீ இட் ஒர்க்ஸ். அதை தான் நானும் சொல்கிறேன், நம்புங்க, அதுக்காக கடினமாக உழைங்க, அது நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் பேர் சாமிவேல். நான் குமரகுருவோட அப்பா. அதாவது எல்லாருக்கும் என் மகன் சொன்ன மாதிரி விடாமுயற்சி முக்கியமாக தேவை. எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் என்ற மகன் போராடி வந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் போராடித்தான் ஜெயிச்சாகணும். எல்லோரும் நலமுறை வர நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.